ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் சிந்தாமணி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதிகமாக என்ன மண் சட்டியே செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் அதிகமாக மண் சட்டியில் தாங்க செய்வேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா 6 போட்டுக்கலாங்க. காரம் எங்களுக்கு கம்மியாக தாங்க தேவை, அதனால் நான் கம்மியாக சேர்த்திக்கிட்டேன். காரம் அதிகமாக தேவைங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. காரத்துக்கு நம்ம எந்த மிளகுடியும் சேர்த்துறது இல்லைங்க, இந்த காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. காளான் ஒரு பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இந்த டம்ளரில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, காளான் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு போடுற பொருள் கம்மி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சீரகத்தோட வாசனை, வரமிளகாவோட வாசனை, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கலந்து வர்ற வாசனை மண் சட்டியில் செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.